ஏன்பா முத்து உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதானே? ஒரு பொண்ணு அம்மா என்ன? ஐயோ பொண்ணா இருந்தா தானே கொஞ்ச நேரம் ஒரு சந்திரன் ஆக்கி காமிக்கிறேன். வேஷம்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் மேக்கப் மேகநாதனுக்கு என்னப்பா வேல்யூ பாத்துங்கச்சு. எப்படிதான் அம்மா? மம்மியா? குட் மார்னிங் மம்மி. ஹலோ அருடி மம்மி. ரொம்ப கார பயலா. யார் இந்த பையன்? நான் தெரியல. நான் பார்த்ததே இல்லையே. நீங்க பாத்துக்க மாட்டீங்க. நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் அமெரிக்கா போயிட்டேன். உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? எனக்கு டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர் பாக்குறீங்களா? டான்ஸ் பாக்குறீங்களா? கொஞ்சம் இருங்க. 1 2 டன் 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 டன். வேடிக்கையான பிள்ளை இல்லமா? பின்ன என்ன உன்னாட்ட சன்னியாசி மாதிரியா இருப்பாங்க? பலே 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 பலே. ரொம்ப கரெக்ட் மம்மி. அது சரிதான்ப்பா. நீ கொஞ்சம் தமிழ்ல பேச. என்னமோ அம்மி மம்மின்னு உளறி போட்டுருக்கே. ஓ அதுவா தமிழ்யா? ஓ பேசுறேனே. எனக்கு தமிழ்ல என்ன பேச வரும்? அது இல்ல மம்மி, இவரு ஏன் இன்னும் ஒண்டி கட்டியா இருக்காரு அப்படின்னு பல பேர் கேக்குறாங்க. கேக்கட்டும், நல்லா கேக்கட்டும். அவரு நாட்டுக்கு உழைக்கிறாராம். நாட்டுக்கு. ஓ நாட்டுக்கு உழைக்கிறாரா? உழைக்கட்டுமே, ரொம்ப நல்லா உழைக்கட்டும். அவன் மனசுல என்னதான் இருக்கும்? கல்யாணம்னா கசக்குதுங்கிறான். என்ன மிஸ்டர், கல்யாணம்னா கசக்குதா? ஏன் தம்பி இந்த பிள்ளைய நான் பேசுறத பார்த்தா அசல் பொம்பளை மாதிரியே இல்ல? கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப கரெக்ட் மம்மி, ரொம்ப கரெக்ட். என்ன தம்பி சொல்றான்? அம்மா இந்த சிறு வயசுல நாடகத்துல பொம்பளை வேஷம் போடுறது உண்டு. எல்லாரும் அசல் பொம்பளைனே நினைச்சிருவாங்க. இப்ப மட்டும் என்னவா மீசை எடுத்துட்டா பொம்பளையே தான். வேடிக்கையான பிள்ளைங்க. சரி நீங்க பேசிட்டே இருங்க, நான் கொஞ்சம் டாக்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. உடம்ப ஜாகிரதை பாத்துட்டாங்க மம்மி. ஐயோ ஐயோ, ஒன்ன வச்சு சமாளிக்க நம்மால முடியாதுமா? நம்ம ஏன்னா இப்படி கூத்தடிச்சா நம்ம குட்டு ரொம்ப சீக்கிரம் வெளிப்பட்டுடும். என்ன இது? உனக்கு அடக்கத்துக்கும் ரொம்ப பெரிய பகை இருக்குமோ? இருக்கும் இருக்கும். இருக்கலாம். இவங்கதான் இருக்கு உருப்படி கூடாத. ஐயா ஐயா, எங்கய்யா என் பொண்ணு? உங்க பொண்ணா? இங்க எதுக்கு வருது பொண்ணு? பொண்ணா? என்ன மிஸ்டர், அதான் காலையில இருந்து நம்மள விரட்டிட்டு இருக்கேன், உள்ள போக விடாம. உள்ள சொல்லு, எங்க பொண்ணு? இங்க ஏது பொண்ணு? காலையில இருந்து நீ தான் இங்க இருக்க. நம்ம கிட்ட டூ பண்ணிக்கிற நீ ஒதுமா, நீ போ அந்த பக்கம். பொண்ணை கூட்டி இருந்து சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா? கிட்ட கேஸ் பெரிய விஷயம். 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். அப்படி கிடையாது. ஐ சே, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தா 10 வருஷம். ஆமா, ஒரு பெரிய மனுஷன் இதே வேலையா இருக்கானே, அவனுக்கு எத்தனை வருஷம் போடுவாங்க? 1000 வரைக்கும் தூக்குல போடலாம். போற சட்டம் உனக்கு என்ன தெரியும்? யார் இந்த பொடியன்? உங்க பாட்டேன். பாட்டேன் ஆட்டம் போடுறேன் என்கிட்ட. என்ன மிஸ்டர், இவங்க எல்லாம் யாரு சொல்லைய? அவன் இந்த ஊர்ல இவருக்கு ரொம்ப செல்வாக்காக்கும். இருக்கும் இருக்கும். ஐயாவோட செல்வாக்கு எலெக்ஷன்ல வெற்றி கொடி நாட்டினாரு. அப்பவே தெரியும். எலெக்ஷன் பத்தி பேசாத. எலெக்ஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு ஓட்டு போட்டவன் யாரு? அதனால எல்லாம் டீசன்ட் மேன், ஜென்டில்மேன். இவனுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் வட்டிக்கார பயலும், பகல் சோறு இல்லாதவன், ராத்திரி சோறு இல்லாதவன், கூலிக்கார பயல். கூலிக்கார பசங்களா ஜனங்கள்லாம்? ஏன் அவங்க கிட்ட பள்ளிட்டு ஓட்டு கேட்ட? சும்மா கேட்கல, ரேட்டு பேசி ஓட்டு கேட்டேன். அதான் சீட்டு கொடுக்கல தெரியுமில்ல? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. என்ன இப்போ தெரியுதா? சட்டத்துக்கு புறமா நடக்க கூடாது. சட்டத்தை பத்தி நீ பேசாத. அப்ப நான் பேசுவா? அதான் ஜனங்க காலவாரி விட்டாங்க. பொண்ணுங்கன்னு சொல்லுங்கடா. இங்க எந்த பொண்ணும் கிடையாது. யா மரியாதையா அந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? என்னடா பின்பாட்டு பாட்டிட்டு கலாட்டா பண்றான்? பணத்தை பணம்னு பாக்காம வாரி இறைச்சு அவளுக்கு ஆட்டமும் பாட்டமும் சொல்லி கொடுத்தா. ஆட்டமா அண்ணாவா? பின்ன என்ன ஆடினா சொல்லவா? கால் கீழப்படாம அண்ணா கல ரசம் நிறைய குடிச்சிருக்காரு. முகத்தை பார்த்தாலே தெரியுது. குடிக்காரன்னு சொல்லாத, அதெல்லாம் தப்பு. என்னது? நான் ஒண்ணு மரபா குடிக்கல. நான் அதை சொல்லையா, இந்த கலரசம்னு சொன்னீங்களே அதை குடிக்கிறீங்கன்னு சொன்னேன். அம்மா இந்த பக்கம் வாமா. ஐயா, நான் சந்திராவை கல்யாணத்தை துடியா துடிக்கிறேன். அம்மா, என் காதலை கெடுத்த இந்த கல்வனை அப்படியே கழுத்தை நெறி
கோடி புண்ணியம் உண்டு. நீதான் வழியில பார்த்து அவளை கூட்டிக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. ஓ, அந்த பொண்ணா? யாரோ ஒரு அயோக்கியங்கிட்ட தப்பிட்டு வர்றேன், அதனால பாலக்காட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சது. பாலக்காட்டுக்கா? ஆமா. இருக்கும். உனக்கு கூட தெரியாதா? நேற்று ராத்திரியே பாலக்காடு ரயில் ஏறி போச்சு. அந்த பொண்ணு தானே? பாலக்காட்டுல இல்லன்னா சோளக்காட்டுல தெரியுமா? சோளக்காட்டுக்கு ட்ரெயின் கிடையாது. புதுசா போட்டுருக்கேன். பங்கஜம், பயப்படாதே. எங்க இருந்தாலும் சரி உன் பொண்ணை கண்டுபிடிச்சு தர்றது என் வேலை. கண்டுபிடிச்சிருவாரு சிவியாடி இவரு. இந்தப்பா பழம் வேற காய்கறி வேற தனித்தனியா பிரிச்சு வை. ஆமா, இதெல்லாம் ஏது? உனக்கேண்டி அம்மா இந்த விசாரணை? சரி சரி, எவ்வளவு பணம் ஆச்சுப்பா? இருக்கட்டுங்க, பணத்தை பத்தி என்னங்க அவசரம்? பணம் இல்லையா? அப்படின்னா தானமா? தட்சணை. தெருக்கோடியில கடை இல்ல, காய்கறி கடை. அதான் போன வெள்ளிக்கிழமை சைக்கிள்ல விளக்கு இல்லாத போனான்னு 303 பிடிச்சிட்டானே, அவன் தாண்டி தங்கமான பிள்ளை. அது எப்பவும் சைக்கிள்ல விளக்கு வச்சுக்கிற பழக்கமே இல்லையா? இதெல்லாம் அள்ளிட்டு போறியா இல்ல தெருல வீசிட்டுமா? அவ்வளவு தூரத்து கை போச்சா? எங்க எரடி பாப்போம். என்ன இங்க கலாட்டா? வந்துட்டியா அண்ணே? வா. அண்ணன், நான் ஒரு வம்பத்தும்புக்கு போகாதவோ கட்னம் ஒரு வார்த்தை கடுமையா பேசிட்டானேன்னு மனம் நின்று நான் இங்க வந்திருக்கிறேன். நீ தேடிக்கிட்டியே அருமை பொஞ்சாதி. அவ என்ன வயிற்று சொத்துக்கே வழி இல்லாதவன் நினைச்சு கேவலமா பேசுறான்னு. இது நியாயமா? என்ன சண்பகம் இது? அவகிட்ட போய் கொஞ்சம் தலைவாரி பின்னல் போட்டு பொட்டு வச்சு பூவு வச்சு அப்புறம் கேளு என்ன சண்பகம்னு. என்ன பெரிய தொல்லையா போச்சு? சொல்ல நீயா தேடிக்கிட்டது தானே? நானும் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டேன். இப்படியா? ஆடே, அவரும் நானும் பேசிட்டத கூட ஒருத்தர் கண்ணால பாத்துருக்க மாட்டாங்களே. இங்கே நடக்குத குடுத்தனும். சண்பகம், என்ன நடந்தது? இங்க பாருங்க, இந்த கறிக்காயெல்லாம் கடைக்காரர் ஏனாமா அனுப்பிச்சிருக்காரு. ஏன்? நான் தான் கேட்டேன். ஏனாமாவா? ஆமா, ஒரு மரியாதைக்கு இப்படி கொடுத்து அனுப்புறது உலக வாடிக்கை தானே. வாடிக்கை மண்ணாங்கட்டி. பாக்கியம், ஒரு அதிகாரியின் வீட்டுக்கு இந்த மாதிரி இலவசமா சாமான்கள் வர்றது ரொம்ப தப்பான காரியம். இனிமே இந்த மாதிரி செஞ்ச உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்லைங்க, தூக்கு ஒரு. அப்பா முத்து குளிக்கவா? வந்துட்டமா? மம்மி, உங்க மகனுக்கு என்ன 8 வயசா 7 வயசா? அவரே மொண்டு குளிக்க மாட்டாரா? என் மகன் மடமடன் வளர்ந்துட்டானே தவிர இப்பவும் நான் தான் தண்ணி மொண்டு ஊத்தணும். நீங்க ஒண்ணு மொண்டு ஊத்த வேண்டாம், நான் மொண்டு ஊத்துறேன். நீங்க உள்ள போங்க. வேண்டாம்ப்பா, நானே மொண்டு ஊத்துறேன். உள்ள போங்க மம்மி. அப்பா, அவன் முதுகுக்கு நல்லா சோப் போட்டு விடு. அவன் உடம்ப கூட கவனிச்சுக்க மாட்டான். இன்னும் என்ன கவனிச்சுக்கிறது? உங்க மகனுடைய உடம்பு தான் தந்தத்தால செஞ்ச சிலை மாதிரி இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா, கண்ணு பட்டுட போகுது. ஆமா, கண்ணு பட்டுடுமா? நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சீக்கிரம் போயிட்டு வந்துடுமா? ஆமாமா, முள்ள வாங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ போ. ஒண்ணும் முடியாது. போன்னு சொல்ல. அம்மா தான் சொல்லிருக்காங்களா முது தேய்ச்சி விட சொல்லு. அவங்களுக்கு விஷயம் தெரியாம சொல்லிருக்காங்க. நான் போக மாட்டேன். போ. இருங்க, நான் எடுக்கிறேன். பார்த்து கடத்த விழுந்துட போறேன். படுகுழியில தள்ள இருந்தாங்க, என்ன அப்பவே காப்பாத்துனீங்களே, இந்த கிணத்துல விழுந்தாவ காப்பாத்த மாட்டீங்க? அன்பு கரத்தாலே ஆசை மனத்தாலே அள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? மனசே மயக்குதா, சுகமும் கிடைக்குதா? மனசே மயக்குதா, சுகமும் கிடைக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? உடம்பு சிலுக்குது, உள்ளம் சிரிக்குது. உடம்பு சிலுக்குது, உள்ளம் சிரிக்குது. கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது.
குடிச்சுக்கிட்டு கண்ணீரில் மிதக்குது. ஊற்றெடுக்கும் வேர்வையில ஒரு மனசு குளிக்குது. காற்றை குடிச்சுக்கிட்டு கண்ணீரில் மிதக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. பன்னீரை ஊத்தி ஊத்தி குளிக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? மனசே மயக்குதா? சுகமும் கிடைக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது. குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது. அம்மா பாத்திரம் சரியா வை. அம்மா உங்க பிள்ளை ரொம்ப பொல்லாதவர். என்னடா செஞ்சுட்டான் உன்ன? என்னமோ ஒரு 10 வாளி தண்ணி மொண்டு கொடுத்துட்டு இப்படி சலிச்சுக்கிறிய? இல்லையே. டே அப்பா, இன்னும் 1 மாசம் போனா அவனுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு வராது. ஏன் 1 மாசத்துக்கு அப்புறம் குளிக்க மாட்டாரா? அது இல்லடா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடும்ல. பலே 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 பலே. மம்மி, கல்யாணம் முடிவு பண்ணியாச்சா? ஆமா, உன்னை வரவழைச்சதே கல்யாணத்துக்காக தானே. அப்படியா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? ஐயோ, அவன் சொல்லாமலா பொண்ணை பாத்திருக்கான்? பொண்ணை பாத்திருக்கீங்களா? ஆமா, நீ ஏன் இப்படி பாத்துற? இல்லையே, நல்ல அழகுதான் பொண்ணு. இல்லாமலாம் அவன் இவ்வளவு சொக்கி போயிருக்கான். உண்மையாவே சொல்றீங்களா? ஏதேது, நீ பொண்ணை பார்த்தாதான் நம்புவ போல் இருக்கு. சரி, என் கூட வா, போய் பார்த்துட்டு வரலாம். ஏய், நீ ஏன்டா அழுவுற? அவரு வேறொரு பொண்ணு கல்யாணம் செய்து கூடாது. ஏனா? அப்புறம் எங்கது என்ன அவரு? நீ என்ன சொல்ற? அவரு உங்க புள்ள என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிருக்காரு. டேய் முட்டாள், இது என்னடா கூத்து? ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறதா? போடா போ. நான் ஒன்னும் ஆம்பளை இல்ல, பொம்பளை தான். அட, பொம்பளையா நீ? ஆமாம்மா, எனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உங்க பிள்ளையினுடைய உதவியை நாடி வந்து, ஆனா எப்படியோ என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரும் இதயபூர்வமா என்ன விரும்புறார். எங்களை பிரிக்காதீங்கம்மா, எங்களை பிரிக்காதீங்க. கிழவிக்கு எங்கே நம்ம வித்தை தெரிய போகுதுன்னு தானே நினைச்சீங்க? உங்க செனத்தடி விளையாட்ட நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இத பாருமா, 100 அறியறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பொண்ணு இப்படி நெருங்கி பழக கூடாதுமா. நாளைக்கு அவனே உன்னை வேண்டான்னு சொல்லலாம், இல்ல நானே இந்த பொண்ணு வேண்டாண்டா தம்பின்னு சொல்லலாம். அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகுது? அம்மா, இன்னும் என்னடி அம்மா? அத்தேன்னு கூப்பிடு. அத்தே. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. விளைய விட்டுருவோமா? எடுற கைய, எடுற கையனா? என்னம்மா என்ன சொல்றீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ. கல்யாணம்? ஐயோ, எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாமா. நான் தான் வேணாம் எத்தனை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு வேணாமா. ஐயோ, திருட்டு பயல. திருட்டு பேச, திருட்டு பேச. ஏய், வாடா இங்க, வாடா இங்க. வாடாண்ணா. போனிக்கிறார.